ஹே கைஸ், வெல்கம் டு டே 7 ஆஃப் நீட் சீரிஸ். என்ன சொல்லியிருந்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி கொஸ்டின் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. பட் என்ன சொன்னீங்கன்னா இன்னும் நீட் கொஞ்சம் நாள் தான் இருக்குது. ஸோ கெமிஸ்ட்ரியுமே சில டாபிக்ஸ் பார்க்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த கெமிஸ்ட்ரி கொஸ்டின் ஒரு முடியும் போது உங்களுக்கு மேக்ஸிமம் என்ன தெரிஞ்சுன்னா எந்த டாபிக்ஸ் மேக்ஸிமம் கவர் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ அது மூலமாக உங்களுக்கு ஏதாச்சும் டாபிக் டவுட் இருந்தால் அந்த டாபிக் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதில் ஹை வெயிட்டேஜ் வந்து அதுவுமே நடத்தலாம். ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஃப்ளாஷ். இன்றைக்கி நம்ம வந்து டே 3 ஆஃப் கொஸ்டின் சால்விங்கில் வந்து இருக்கோம். இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து 2025 கேட்டிருந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். இங்கே வந்து ரேஷியோ ஆஃப் வேவ் லென்த் கேட்டிருக்காங்க, லைக் λ1/λ2. ஹைட்ரஜன் ஆட்டம் கேட்டிருக்காங்க, பட் z = 1. இங்கே ஒரு டிரான்சிஷன் இருக்குது. இந்த டிரான்சிஷன் வந்து இந்த டிரான்சிஷன் போகும்போது லாம்டா வேவ் லென்த்தில் வந்து எவ்வளோ சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ லாம்டா வந்து கண்டுபிடிக்கலாம். 1/λ ப்ரொபோர்ஷனல் டு 1/n1² - 1/n2². இதான் ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவில் ரெண்டு டிரான்சிஷனுக்கும் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிரான்சிஷன் வந்து 1/λ1 ப்ரொபோர்ஷனல் 1/2² 4 - 1/9 36 5/36. செகண்ட் லாம்டா வந்து 1/16 - 1/36 36 - 16 divided by 576. இது 20 divided by 576 வரும். கேன்சல் பண்ணால் 2 times 3 கேன்சல் பண்ணால் 144 5/144 கிடச்சிருக்கு. இங்கே 5/36 கிடச்சிருக்கு. இப்போ நம்ம λ1/λ2 ரேஷியோ வந்து எடுக்க போகிறோம். இதை எப்படி எழுதணும்னா 36/5 × 5/144. ஏன்னா இங்கே ரிலேஷன் வந்து இன்வெர்ஸில் இருக்குது. ஸோ நம்ம ஆன்சர் இன்வெர்ஸில் எழுதணும். ஸோ இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிரும். 36/144 = 1/4. ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டினில் வந்து சிஸ் அண்ட் டிரான்ஸ் ஐசோமர் வந்து எதுக்கு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ் லைக் சேம் சைடில் வந்து எலிமெண்ட்ஸ் வந்து சேமாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து சிஸ்ஸு. ட்ரான்ஸ் அப்படின்னா ஆப்போசிட்டில் வந்து சேமாக இருந்தது அப்படின்னா இது வந்து ட்ரான்ஸ். இப்போ எதுக்கெலாம் சிஸ் ட்ரான்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். லைக் ஃபஸ்ட்டு இப்போ இந்த டபுள் பாண்ட் வந்து வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பென்டீனில் வந்து பென்ட்1 இந்த இடத்துல CH2 வரும். அப்போ இந்த இடத்துல 2 ஹைட்ரஜன் பக்கத்தில் வந்துருச்சு. அப்போ இந்த இடத்துல இதுக்கு வந்து சிஸ் அண்ட் ட்ரான்ஸ் ரெண்டும் ஃபார்ம் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் 2N இங்கே டபுள் பாண்ட் வருது, இங்கே டபுள் பாண்ட் வந்து ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். இந்த கேஸில் வந்து ஒரே ஒரு கார்பனில் 2 மெத்தில் வருது. அப்போனா இங்கேயும் சேம் சைடில் 2 வருது. அப்போ இதுலேயும் சிஸ் அண்ட் ட்ரான்ஸ் வந்து இது ஃபார்ம் ஆகாது. இது சைக்ளோப்ரோபேன். இங்கே வந்து 2 இதுலேயும் ஒரே இது வந்து வருது, லைக் இந்த மாதிரி CH3. ஸோ இதுவும் வந்து ரொட்டேஷன் ஆகாது. ரொட்டேஷன் ஆனால் தான் சிஸ் அண்ட் ட்ரான்ஸ் வந்து கிடைக்கும். இங்கே வராது. ஃபஸ்ட்டு இதில் ஏன் வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதில் இங்கே ஒரு CH3 1, அடுத்து செகண்ட் பொசிஷனில் ஒரு CH3. இப்போ இந்த இதை நான் ரொட்டேட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே இருக்க ஃபஸ்ட்டு, இங்கே இருக்க ஃபஸ்ட்டு. இப்போ இந்த CH3 இங்கே வரலாம். லைக் இதுக்கு 2 பொசிஷன் வந்து இருக்குது. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் சேமானதில் அந்த மாதிரி இல்லை. ஸோ இது வந்து சிஸ் அண்ட் ட்ரான்ஸ் ரெண்டுமே வந்து காட்டும். நெக்ஸ்ட் கொஸ்டின். இது எப்போவுமே ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு கொஸ்டின். பென்சின் வந்து எதுலலாம் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து டைசோனியம் குளோரைடு. ஸோ இந்த இடத்துல NaCl H2O வார்ம் இது ரியாக்ட் ஆகும்போது நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து ஃபினால் கிடைக்கும். இது N-ஹெக்சைன்னா 6 கார்பன் இருக்குது ஆல்ரெடி. ஹை டெம்பரேச்சரில் ஒரு ப்ரெஷரில் வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. அப்போ இந்த இடத்துல அரோமேட்டைசேஷன் நடக்கும். அரோமேட்டைசேஷன் நடந்து ப்ராடக்ட் பென்சின் கிடைக்கும். இந்த இடத்துல வந்து சைக்ளிக் பாலிமரைசேஷன் நடக்கும். சைக்ளிக் பாலிமரைசேஷன் மீன்ஸ் இந்த இது 3 டைம்ஸ் வந்து நடக்கும். இந்த அசிட்டலின் 3 டைம்ஸ் வந்து இந்த ஹை டெம்பரேச்சர் ஹாட் அயன் டியூப்பில் போட்டு பண்ணும்போது இதுலேயும் பென்சின் ஃபார்ம் ஆகும்.
இது வந்து கா டீகார்பாக்சிலேஷன் தான். நார்மல் சோடா லைமில் CaO போட்டு டீகார்பாக்சிலேஷன்னா கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகுது அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ இந்த எண்ணெய் ஹீட் பண்ணும்போது இந்த ஓவோட ரியாக்ட் ஆகி Na2CO3 ஃபார்ம் ஆகும். ப்ளஸ் இங்கே இன்னொரு ப்ராடக்ட் கிடைக்கிறது பென்சின். நமக்கு கேட்டிருக்கிறது பென்சின் இதில் ஃபார்ம் ஆகாது, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இங்கே வந்து ஃபினால் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், பேராமேக்னெட்டிக். இந்த மாதிரி கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்பாங்க. பேராமேக்னெட்டிக் அப்படின்னா அது வந்து கலர் ஷோ பண்ணும். கலர் ஷோ பண்ணணும்னா அதில் டிடி டிரான்சிஷன் வந்து இருக்கணும். டிடி டிரான்சிஷன்னா டி ஆர்பிட்டல் வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிருக்கக்கூடாது. இன்னொன்று, அன்பேர்டு எலக்ட்ரான் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில், அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்க பட்சத்தில் தான் பேராமேக்னெட்டிக். டயமேக்னெட்டிக்னா டபுளாக ஃபில் ஆகியிருக்கும். ஓகே, இப்போ கொஸ்டின் பார்க்கலாம். NaCl4. இப்போ வந்து Cl வந்து -1 இது 4 இருக்குது. ஸோ இங்கே வந்து 4 போயிடுச்சுன்னா இதில் வந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது நிக்கல். இந்த இடத்துல வந்து கார்பனில் வந்து நியூட்ரல், ஸோ 0. ஸோ இந்த இடத்துல நான் இது வந்து 0ல் இருக்குது. இந்த இடத்துல வந்து -4 இந்த பக்கம்னா இதுவும் +2 ஸ்டேட்டில் இருக்குது. ஃபினால் குரூப்பில் வரும். இது வந்து 0 வரும், ஏன்னா நியூட்ரல். ஸோ இதுவும் 0 தான். இந்த இடம் வந்து வாட்டர் நியூட்ரல், பட் இந்த இடத்துல +2 இருக்குது வெளியே. ஸோ இந்த நிக்கலோடதும் +2. எண்ணெய்க்கு 0 வந்துருச்சுனாலும் டயமேக்னெட்டிக். எண்ணெயோட ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகண்ட் வந்து ரியாக்ட் ஆனாலும் அது வந்து டயமேக்னெட்டிக். அப்போ இந்த இடத்துல Cn ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட், நான் வந்து ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன். லிகண்ட் வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல இருக்கிறது இதுதான் ஹையஸ்ட்டு அப்படின்னு அங்கே சொல்லியிருப்பேன். இதுதான் வந்து Cn ஸ்ட்ராங் ஃபீல்டு. அப்போ இந்த ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்டு இந்த Cl இது வந்து குளோரின். இந்த ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட் வந்து இருக்கும் போது இந்த இடத்துல வந்து பேரிங் வந்து நடக்கும். எப்படின்னா நிக்கல் வந்து 28 வந்து வரும், லைக் 4s2d8 வந்து கிடைக்கும். d8னா டி ஆர்பிட்டல் வந்து 5 இருக்குமா. இப்போ இந்த இடத்துல வந்து 8 இருக்குது. இந்த 8 எப்படி வந்து பேர் ஆகணுங்கிறது தான் லிகண்ட் டிசைட் பண்ணும். இங்கே ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட் இருக்குது. இங்கே ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட் இருக்கிறதுனால இதை வந்து அடுத்தடுத்து பேர் ஆகும். 4 கம்ப்ளீட் ஆயிடுச்சு, 6 கம்ப்ளீட் ஆயிடுச்சு, 3b4. ஓகே, 4 4 8 வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்படி எல்லாமே வந்து பேராக இருக்குது. இங்கே அன்பேர் இல்லை. பேராக இருந்துச்சுன்னா டயமேக்னெட்டிக். ஸோ இதுவும் டயமேக்னெட்டிக். இந்த இடத்துல வீக் ஃபீல்ட் லிகண்ட் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து பேராமேக்னெட்டிக் வரும். எப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து ஃபில் ஆகிரும், 5 ஃபில் ஆகிருச்சு, அதுக்கப்புறம் அந்த 3 ஃபில் ஆகும். இப்போ அன்பேர் எலக்ட்ரான் வந்து இருக்குது. அன்பேர் இருக்குது அப்படின்னா இது வந்து பேராமேக்னெட்டிக். அதே மாதிரி இங்கேயும் +2 இருக்குது, இதுவும் பேராமேக்னெட்டிக். அப்போ ஆன்சர் 4th ஆப்ஷன், A and D ஒன்லி. நெக்ஸ்ட் கொஷின். இந்த கொஷின் வந்து இம்பார்ட்டன்ட், ஏன்னா இது POCலேருந்து கேட்டிருக்காங்க. எவ்ரி இயர் கொஷின் வந்து இதுலேருந்து வரும். லைக் புரோமின் வாட்டர் டீகலரைசேஷன் அப்படின்னா இது டெஸ்ட் ஃபார் அன்சேச்சுரேஷன். அப்படின்னா டபுள் பாண்ட் எதில் இருக்குதோ அது வந்து புரோமின் டெஸ்ட் காட்டும், புரோமினை டீகலரைஸ் பண்ணும். பட் இங்கே இருக்கிற காம்பவுண்ட்லாம் பார்த்தா ஈஸியாக சொல்லலாம், இதில் டபுள் பாண்ட் இருக்குது, ஏன்னா பென்சின் இதில் டபுள் பாண்ட் இருக்குது, இதுலேயும் டபுள் பாண்ட் இருக்குது, இதில் டபுள் பாண்ட் இல்லை. அப்போனா ஆன்சர் இதுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹேபர்ஸ் ப்ராசஸோட கேட்டலிஸ்ட் வந்து Fe. ஜிங்லர் நாடா கேட்டலிஸ்ட் இது வந்து டைட்டானியம் குளோரைடு. இந்த 2 இது மேட்ச் ஆகிருக்கு. A வந்து 1 மேட்ச் ஆகிருக்கு. ஓகே, இந்த ஆப்ஷன் எலிமினேட் ஆகிருச்சு. அதுக்கப்புறம் D வந்து 4. ஓகே, ஆப்ஷன் கிடச்சிருச்சு நமக்கு, 4th ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து மினிமல் கண்டக்டன்ஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஒரு காம்ப்ளெக்ஸில். இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸை வந்து நம்ம ஒரு சொல்யூஷனில் போடுறோம் அப்படின்னா அந்த காம்ப்ளெக்ஸில் இந்த காம்ப்ளெக்ஸ் இருக்குன்னா இந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே இருந்து வெளியே ஏதாவது ஒரு அயான் வந்தால் தான் அந்த அயான் வந்து இந்த சொல்யூஷனோட ரியாக்ட் ஆகும். லைக் இப்போ இந்த இதை நல்லா பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு காம்பவுண்டில் இது எல்லாம் காம்ப்ளெக்ஸ்குள்ளே இருக்குது, காம்ப்ளெக்ஸ் வெளியே ஒரு Cl இருக்குது. செகண்ட் இதில் எல்லாமே காம்ப்ளெக்ஸ்குள்ளே இருக்குது. ஸோ இங்கே ஒரு அயானுமே வராது. இந்த இதுலேயும் எல்லாமே காம்ப்ளெக்ஸ்குள்ளே இருக்குது. ஸோ
எதுவுமே வராது. 4th ஆப்ஷனில் வந்து 3 குளோரின் வெளியே இருக்குது. அப்போ இதுவும் ரியாக்ட் ஆகும். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, மினிமல் கண்டக்டன்ஸ். மினிமல் கண்டக்டன்ஸ் இந்த Cl3 இருக்கிற இதுலேயும் அயன் ஃபார்ம் ஆகும், இதுலேயும் அயன் ஃபார்ம் ஆகும். ரெண்டுமே தான் ஆன்சர். ஓகே கைஸ், இன்றைக்கி வந்து ஒரு 7 கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் கொஞ்சம் ஸ்பீடாக போனதுனால இன்னொரு டைம் வேணால் கொஞ்சம் கொஸ்டின் வந்து திருப்பி பாருங்கள். வீடியோ பார்க்கும்போது வந்து புரியும். இதில் நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சிருந்தேன். லைக் இந்த கொஷினுக்கு இவ்வளோ பெரிய சொல்யூஷன் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கிடையாது. லைக் இந்த டிரான்சிஷனுக்கு நடுவில் வந்து ஸ்கேலிங் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து பண்ணலாம். இந்த ஸ்கேலிங் பண்ணுறோம் அப்படின்னா இதோட ஆன்சர் வந்து சிங்கிள் ஸ்டெப்பில் வந்து போடலாம். 1/4 அப்படிங்கிறது சிங்கிள் ஸ்டெப்பில் போடலாம். லைக் இங்கே 2 டைம்ஸ் வந்து 1 டைம் வந்து 2 டைம் ஆகியிருக்கு. அது மாதிரி டபுள் டைம் ட்ரிபிள் டைம் ஆகுது அப்படின்னா ஸ்கேலிங்னு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் பண்ணால் ஈஸியாக வந்து ஆன்சர் போடலாம். அந்த மெத்தட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் மறக்காமல் வந்து ஷார்ட்ஸில் வந்து அது போட்டு விட்றேன். ஸோ இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் என்னென்ன சாப்டர்ஸ் வேணும் கமெண்ட் பண்ண சொல்லி. ஸோ நெக்ஸ்ட் 3 days என்னென்ன சாப்டர் வேணும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் ஐ வெயிட்டேஜ் சாப்டரை பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் பை கைஸ்.